ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்க அவர் வேற நான் எப்படியாவது பணத்தை புரட்டி எடுத்துட்டு வருவேன்னு ரொம்ப நம்பிக்கையோட இருக்காரே. என்ன பண்றது? அந்த கடன் கொடுத்தவர் வேற வந்தா பெரிய பிரச்சனை பண்ணுவாரே. அவர்கிட்ட கொஞ்சம் டைம் கேட்டு எப்படியாவது சமாளிக்க வேண்டியதுதான். அதுக்குள்ள எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிடலாம். எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன ஆதரே இன்னும் காணமே. கடன் கொடுத்த ஆளு பணத்தை கேட்டு டான வாசல் வந்து நின்றுவாரே. பெரிய அவமானமா போயிருமே. என்ன பண்றது? பாருங்களேன், இது நல்லா இருக்கு. இந்தாங்க காஃபி. என்னங்க என்னங்க வந்து காஃபி எடுத்துக்கோங்க. இந்தா. தேங்க்ஸ் அண்ணி. தேங்க்ஸ் அண்ணி. மாமா, வேற வழியே இல்ல. அந்த ஆள் வரதுக்கு முன்னாடி நாமளே அந்த ஆளை போய் பாத்துட வேண்டியதான். அதான் கரெக்ட். குட் மார்னிங் மாமா. மாமா காஃபி எடுத்துக்கோங்க. காஃபி வேணா, ஒண்ணு வேணாம். என்ன பிரபு, என்ன பார்த்தது நெஞ்சடைச்சு போன மாதிரி அப்படியே நின்னுகிட்டு இருக்க? உங்களை பார்த்ததும் நான் அப்படியே சர்ப்ரைஸ் ஆயிட்டேனே. நீங்களே இப்படி வீடு தேடி வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கொடுத்த கடனை வசூல் பண்றதுக்காக உன் வீடு தேடி மட்டும் இல்ல, 7 கடனை கூட தாண்டி உன்னை தேடிக்கிட்டு வருவேன். என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. ரொம்ப சந்தோஷம். வாங்க அப்படியே நம்ம கார்ல போய்கிட்டே பேசுவோம். எதுக்கு இவ்வளவு பெரிய வீடு இருக்கும்போது கார்ல போய் என்னத்த பேசுவோம்? இங்கேயே நின்னு பேசுவோம். அப்படி இல்லனே. இத பாரு, இனிமே உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல. எனக்கு கொடுக்க வேண்டிய 1 லட்சத்தை எண்ணி வையி, நான் வாங்கிட்டு போயிட்டே இருக்கேன். அண்ணே, 1 லட்சம் தானே, நான் கொடுத்துறேன். என்ன முழிக்கிற? என் பணத்தை கொடுக்க போறியா இல்லையா? அண்ணே கத்தாதீங்கண்ணே. ஏன் கத்துனா உன் மானம் போயிடுமா? இன்னும் வால்யூம் ஏத்துவேன். என் பணம் என் கைக்கு வரலனா உன் மானத்தை நான் வாங்காம போக மாட்டேன். என் பணத்தை கொடுறா. உங்க பணத்தை நான் தந்துடுறேன். எப்ப தருவ? எனக்கு இப்ப என் பணம் வேணும். யார் இவன்? தீவெட்டி தடிய மாதிரி புதுசா எவனோ வந்திருக்கான். இன்னைக்கு நாம சந்தோஷமா பொழுத ஓட்டுறதுக்கு புதுசா நமக்கு ஒரு பிரச்சனை கிடைச்சிருக்கு. அண்ணே, உங்க பணம் எங்கேயும் போயிடாதுன்னு நான் கண்டிப்பா தந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க, நம்புங்கண்ணே. இந்த கதையெல்லாம் கேட்டு கேட்டு என் 2 காதும் புளிச்சு போச்சு. எனக்கு என் பணத்தை கொடு, அதை தவிர வேற எதுவும் பேசாத. மாமா, என்னாச்சு மாமா? இவர் யாரு? உங்ககிட்ட எதுக்கு பணம் கேட்டுட்டு இருக்காரு? ஆமா, இவர் பெரிய மகா பிரபு. இவர்கிட்ட வந்து நான் பணம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் கொடுத்த கடனை திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கேம்மா. அத கொடுக்காம இந்த அந்தான்னு இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன பிரபுது? சார் சொல்றது கொஞ்சம் கோவப்படாம பொறுமையா கேளுங்க சார். ஹலோ, நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். எனக்கு தேவை என்னோட பணம். அதை வாங்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். வாடி வா,
கரெக்டான நேரத்துக்கு தான் நீயும் வந்திருக்க. இந்த ஆளு கிட்ட உன் புருஷன் மட்டும் அவமானப்பட்டா பத்தாது, நீயும் அவமானப்படணும். அத பார்த்து நான் ரசிக்கணும். வா.